முதல் நான் வரை யாருமே மயக்கம். இங்கே தான் நிற்கிறாரு. இவர் நம்மக்கிட்ட பேச வர மாட்டாரா? ஐயோ பயமாக இருக்கே பேசுறக்கும். என்னங்க வாங்க உள்ள போலாம். என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. சரி நம்மளே போய் பேசிடுவோம். நேரம் வேற ஆயிட்டுருக்கு. அப்புறம் உள்ளே போயிட்டா பேச முடியாது. இந்த பொண்ணு செல்வத்தோட லவர் தானே? ஏன் இங்கே நிற்கிறா? யார் நிற்கிறா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா உங்ககிட்ட தான் பேசணும். மகா மகாவா? யாரு? அண்ணே ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே. முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். யாருங்க அவங்க? என்னாச்சு மகா? ஏதாவது பிரச்சனையா? அண்ணே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கண்ணே. செல்வம் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இன்னும் 2 நாளில் கல்யாணமே வச்சிருவாங்க போல. இவர் பாட்டுக்கு இருக்காருண்ணே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாருண்ணே. அவர் என்ன முடிவில் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரிலண்ணே. எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ்ண்ணே? உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன சொல்ற? ஏன் அவன் உன்கிட்ட பேசுறது இல்லையா? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. இந்த ஒரு வாரமாக என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. என்ன பார்க்கவும் வரல. எங்கள் வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. பயமாக இருக்குது. ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறது? 2 நாளில் கல்யாணம்னு இருக்காங்க. இவர்கிட்ட சொல்லலான்னா இவரை பார்க்கவே முடியலண்ணே. ஏன் செல்வத்துக்கு என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா? என்னன்னு தெரிலண்ணே. நல்லா தான் இருந்தார். திடீர்னு எது கிடைத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தார். அப்புறம் பேசாமையே போயிட்டாருண்ணே. இதுக்கு தான் என்னை லவ் பண்ணாரா சொல்லுங்க? அடக்கடவுளே, இந்த பொண்ணை பார்க்கவே பாவமாக இருக்கே. இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாது மகா. அண்ணே நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். நீங்கள் போய் செல்வத்துக்கிட்ட பேச முடியுமாண்ணே? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மகா தப்பா எடுத்துக்காத. நான் அவன்கிட்ட பேசுறதே இல்லை. என்ன போய் பேசுனா நான் என்னமோ பேசட்டும். நீயே யோசிச்சு பாரு. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? உங்களை தான் மழை போல நம்பியிருந்தேன். கடைசியில் நீங்களும் இப்படி கையை விரிக்கிறீங்க. என்னண்ணே ஆச்சு? நீங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக தானே இருந்தீங்க. ஒன்ன மாதிரி தான் என்கிட்டயும் நல்லா பேசிட்டு இருந்தான். திடீர்னு பேசாம போயிட்டாமா. எனக்கே தெரியல. ஆனால் அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா கடைசியில் எனக்கு கல்யாணமே ஆகி போயிடுண்ணே. ப்ளீஸ்ண்ணே எப்படியாவது ஏதாவது பண்ணுங்கண்ணே. மகா இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏமா கேட்கவே மாட்டேங்கிற? யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களே. சரி விடுங்க, நான் எங்கேயாவது போகிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னடி கண்மணி, நீ என்ன சொல்ல போற? என்ன நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? செல்வனா யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி உங்களுக்கு முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. கண்மணி நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? நான் தான் பேசிட்டல, விடு. நான் சொல்கிறேன்லம்மா, என்னை நம்பு. அண்ணன் என்னடானா திட்டுறாரு. நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. மகா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னோட ஒய்ஃபு, பேரு கண்மணி. என்னென்ன சொல்கிறீங்க? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அட கடவுளே, அப்போ நான் தான் இப்படி நட்டாத்துல நிற்கிறேனா? பாருங்க மகா, உங்கள் பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. உங்களுக்கு 2 நாளாக நான் பதில் சொல்கிறேன். கண்மணி உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அப்போ நான் கண்டிப்பாக நாளான்னைக்கு இங்கே வரட்டுமா? சரி நீங்கள் போயிட்டு வாங்க, தைரியமாக இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஏதோ நீங்களா தான் அடுத்தலாம் பேசுகிறீங்களே. நான் கிளம்புறேன். சரி. இவ ஒருத்தி எதையோ உளறிட்டு இருக்கா. அண்ணே நான் வாரேன். சரி மகா போயிட்டு வா. கண்மணி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நீ பட்டுக்களுக்கு நம்பிக்கை வார்த்தையை கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியாது. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவ சொல்லு? இருக்கிற பிரச்சனை நமக்கு இதெல்லாம் தேவையா? யார் எப்படி போனா உனக்கு என்ன? என்னங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, என்ன இப்படி பேசுறீங்க? அவங்க போன உடனே ஏங்க? அவங்க உங்களுக்கு தெரியும் தானே நானும் பேசினேன். என்னாச்சு? நீ ஒருத்தனுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டியே, அவன் தான் செல்வம். என்ன அப்படிதான் செல்வமா? எனக்கு கூட லைப்ரரியில ஹெல்ப் பண்ணாரு அந்த அண்ணாவா? அந்த நொன்னாவே தான். உங்களை நம்பி அந்த பொண்ணு அதோட பிரச்சனையை வந்து சொல்லுது. ஆனா நீங்க என்னன்னா ஏன்னா தானோன்னு பதில் சொல்றீங்க. உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண வேண்டியதானங்க? நல்லா தெரியும்னு நீங்களே சொல்றீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க? இங்க பாரு, தேவையில்லாத பிரச்சனையில நம்ம தலையிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மளோட நிம்மதி போயிடும். ஆல்ரெடி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல இது வேறையா? இதெல்லாம் தேவையா இல்லையா நீங்க நல்லா யோசிச்சுக்கோ. அப்புறம் ஏன் அவர் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்க? ஐயோ கடவுளே, அவன் என் ஃப்ரெண்டா இருந்தான் தான், இல்லைன்னு சொல்லல. அததான் சொன்னானே, நல்லா பேசிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, அப்படியே கலந்துக்கிட்டான். நானும் அவன்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கலையே. அவனுக்கு அதான் விருப்பம்னா இருந்து போட்டு நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான். அப்ப உங்ககிட்ட பேசலனாலும் என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்க, போனா போயிட்டு போறான்னு விட்டுருவீங்க, அப்படிதானே? இந்த பொண்ணு அவ வாழ்க்கைக்காக வந்து பேசிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா யார் எக்கடு கட்டு போனா என்னன்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. பாரு கண்மணி, நீ இப்ப நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கீங்களா, அதுக்கே அவ 2 நாள் கழிச்சு வந்து கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன்.
தயவு செஞ்சு இந்த விஷயத்துல இதோட விட்டுரு. அதுதான் நமக்கு நல்லது. என்னங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். எக்ஸாம் தானே வந்தோம், வா போய் எக்ஸாம் எழுதிட்டு கிளம்புவோம். நான் சொல்றத மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கண்மணி, நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். எது நமக்கு நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு தான் சொல்லுவேன். இது நமக்கு தேவையில்லாதது, தயவு செஞ்சு விட்டுரு. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்துல நீ தலையிடுவேன்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோ, நான் எதுக்குமே வந்து நிற்க மாட்டேன். வா உள்ள போவோம். ம் சரிங்க. இவர் என்னடானா இப்படி சொல்றாரு. அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா கடைசியில என் மனசாட்சி எனக்கு தான் உறுச்சலா இருக்கும். இல்ல இல்ல, நான் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். அவ ரொம்ப பாவம். அவ பேசுறத வச்சு பார்க்கும்போதே ஒரு அப்பாவின்னு தெரியுது. இவர் கிடக்குறாரு, இவரை கூட அப்புறமா சமாளிச்சுக்கலாம். அந்த பொண்ணு வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றணும். இவருக்கே தெரியாம நம்ம ஏதாவது பண்ணணும். பண்ணுவேன். கண்மணி விட்டுறாத. சம்பந்தியம்மா, மாப்பிள்ள கொஞ்சம் வெளியே வாங்க. அடடே மன்னிச்சிடுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் சம்பந்தியம்மா, இவர் எங்க வீட்டுக்காரரு. சம்பந்தி வணக்கம். வணக்கம்மா. உள்ள தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தானுங்களா, அதான் நேரம் ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைன்னா முன்னாடி தான் இருந்தேன். சரி அதை ரெடி பண்ணி வச்சிருவோன்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ இருக்கட்டும் சம்பந்தி, அதனால என்ன, எதுக்கு இத்தனை டைம் மன்னிப்பு கேட்குறீங்க? சரி சரி உள்ள வாங்க. அடது இந்த பொண்ணு யாருங்க? அவ என்னோட மருமக, அகிலனோட பொண்டாட்டி, பேரு அவந்திகா. வணக்கம் வணக்கம்மா, வீட்டுக்குள்ள வாங்க. ஆ வணக்கம்மா. நல்லா இருக்கேம்மா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நல்லா அழகா லட்சணமான முகம். நல்லா இருக்கேம்மா. துளசி அவங்க வீட்டுக்காரரு உள்ளதான் 2 பேர் இருக்காங்கம்மா. இப்பதான் ரெடி ஆயிட்டு வந்தாங்க. ம் சரிங்கம்மா. அத்தை மாமா வாங்க உள்ள போலாம். ம் வாங்க வாங்க. எம்மாடி அவந்திகா, நகை எடுத்துட்டல்ல? எடுத்துட்டதா, என்கிட்ட தான் இருக்கு. சரிம்மா, நாங்க போய் தட்டில் வச்சிருவோம். ம் சரிங்க அத்தை. சரி வாங்க, இங்கேயே நின்று இருந்தா நல்லாவா இருக்கும். உள்ள போலாம், அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. ஆமா, மருமகன் சொல்றது சரியா மரகதம். உள்ளவா போவோம். ம் சரிம்மா. இந்த மருமக குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல, மூஞ்சியை தொங்கப்பட்ட மாதிரியே வச்சுட்டு இருப்போம். அப்பதான் வந்தவளையா நமக்கு இதில் விருப்பம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓடுவாளுங்க. இப்படியே இருப்போம். அது மட்டும் இல்லை, முக்கியமா என்ன பண்ண என் மகளுக்கு புரியும் இந்த விஷயம். இது என்ன புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி மினுக்கு மினுக்குன்னு மினுக்குதுங்க. அப்பா சாமி, தாலி தானே பிரிச்சு கொடுக்குறாங்க. என்னமோ கல்யாணம் பண்ற மாதிரி இந்த மினுக்கு மினுக்குதுங்களே. எல்லாம் வந்து சேர்ந்துக்குது. அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமா துளசி, அம்மா பேசிட்டு இருக்காங்க. துளசி, உங்க அம்மா அப்பா அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. வரட்டு அத்தை. உள்ள வாங்க. இங்க நின்னா சரியா வராது, நம்ம அந்த பக்கமா போய் நிற்போம். எம்மாடி, இவன் என்னமோ மகளுக்கு போட்டியா மத்த போட்டு வந்து நிக்கிறா. இவளுக்கு தாலி பிரிச்சு கொடுக்குறாங்களா, வாத்தகரிக்கு தாலி பிரிச்சு கொடுக்குறாங்களான்னு தெரியல. இந்த மினுக்கு மினுக்கிறாளுகளே, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அம்மா, துளசி, மாப்பிள்ள 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அண்ணி வாங்க. அப்பா வாங்கப்பா. மாமா வாங்க. அக்கா வாங்கக்கா. நீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? உங்களை பாக்குறதுக்காக தான் நானும் இன்னைக்கு வந்தேன். நல்லா இருக்கோம் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்பா. அண்ணி, இவ்வளோ நாளா அண்ணி எங்க வீட்டுக்கு வரக்கு, இன்னைக்குதான் உங்களுக்கு வரதுக்கு மனசு வந்திருக்கு, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லம்மா, உன் வீட்டுக்கு நான் வராம இருப்பேனா சொல்லு. அண்ணி, அண்ணன் வரலையா அண்ணி? வரேன் தான் சொன்னாரு. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர முடிஞ்சா வரேன், என்னை எதிர்பார்க்காதீங்கன்னாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. உங்க 2 பேத்துக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி தான் அனுப்பி விட்டாரு. சரியா துளசி? எப்படி ஒரு வழியா மருமக சமாளிச்சுட்டா. வந்தவளுக்கு இவ்வளவுக்குள்ளே பேசல தவிர என்ன ஒரு மனுஷன் மதிக்கிறாளுங்களா? நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. இந்த கர்மத்துல கண்ணால பாக்கணும்னு எழுதிருக்கு. வீட்டை விட்டு காசை கொடுத்தானா தூக்கிட்டு ஓடலானா எங்க நடக்குது? இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த வீட்டுல இருந்து போராடணுமா? கடவுளே கடவுளே. அம்மா, இந்த சாரில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் கலருக்கு மேட்சா கட்டின மாதிரியே இருக்கு. அதானே? என்னத்த சொல்லி வச்ச மாதிரி அம்மாவும் மகளும் ஒரே மாதிரியே கட்டிருக்கீங்க. சொல்லியிருந்தா நானும் கட்டிருப்பேன்ல. ஐயோ இல்லம்மா வந்திகா, நான் எதார்த்தமா தான் கட்டினேன். கடைசியில பார்த்தா துளசி இதே கலர்ல தான் கட்டியிருக்கா. சேலை ரொம்ப அழகா இருக்குடி. யாரு மாப்பிள்ள வாங்கி கொடுத்தாரா? இல்ல அத்தை, நான் எடுத்து கொடுக்கல, அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க தாலி பெருக்குக்காக. பரவாயில்ல சம்பந்தியம்மா, ரொம்ப அழகா இருக்கு. என் மகளுக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, துளசி கலருக்கு நல்லா நச்சுன்னு இருக்கு இந்த புடவை. சரி அத்தை, பேசிக்கிட்டே இருக்கோம். நல்ல நேரம் முடியல, தாலி பிரிச்சு கொடுத்தல அத்தை. நேரம் ஆகிட்டே இருக்குல்ல, நாம அப்புறம் கூட கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம். ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் அர்த்தமா பேசியிருக்கம்மா. நீ சொன்ன மாதிரி நேரத்துக்கு எது பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடணும். அப்புறம் கூட உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம். சந்தியம்மா, அப்ப தாலி பிரிக்க ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. என்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அன்னைக்கு என்னமோ பெருசா வீரவசனம் பேசிட்டு போனீங்க. 3 பவுனை கொண்டாந்து போட்டுருவேனே, பெருங்காய வீசிட்டு வந்த மாதிரி இருக்கு. எங்க பவுனு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல
பாட்டி பாட்டி, ஒரு நிமிஷம். அவசரப்பட்டு பேசிட்டா எப்படி? அக்கா நல்லா நச்சுன்னு பதில் கொடுப்பாங்க போல. அவங்களே பேசிட்டோம். இந்த கிளவியெல்லாம் எவ்வளவு திட்டினாலும் திருந்தாது. நாலு வரவங்க போறவங்ககிட்ட எல்லாம் தர்மடி வாங்கினா தான் திருந்தும். சி. என்ன பேச்செல்லாம் நக்கலா இருக்கு? அவந்திகா, நீ கம்முன்னு இருமா. ஐயோ அத்தை, நான் பேசிடுறேனே, ஒரே ஒரு நிமிஷம். நான் திட்டலாம் இல்ல, நான் சாதாரணமா தானே பேசுறேன். விடுங்க விடுங்க, அந்த புள்ள பேச வந்தது பேசிட்டோம். நம்ம மகளே இந்த லட்சணத்துல இருக்கா, அப்புறம் மத்த என்னத்த சொல்றது? பாட்டி, நீங்க கேட்ட மாதிரி 3 பவுன்ல தாலி கொடி பண்ணி நாங்க கொண்டு வந்துட்டோம் பாட்டி. எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க போடாம இருப்போமா சொல்லுங்க? எங்க பொண்ணு என்ன எதுவுமே கொண்டு வரல, வெறுங்க வச்சுட்டு வாய் மட்டும் நல்லா வடக்கையும் தக்கையும் போது. பாட்டி, எல்லாமே கொண்டு வந்துட்ட பாட்டி. உங்களுக்கு என்ன, எங்க வீட்டு பொண்ணுக்கு 3 பவுன்ல தாலி கொடி போடணும், அவ்வளவுதானே? தாராளமா போட்டு விட்டுறோம், கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இன்னும் அதை மனசுல வச்சுட்டு தான் இருக்கீங்களா? இருக்கட்டும் சம்பந்தியம்மா, என்னதான் இருந்தாலும் எங்க பிள்ளைக்கு நாங்க ஏதாவது பண்ணணும். அதுதான் எங்க மனசுக்கும் நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அதனால தான் நீங்க சொன்ன மாதிரியே 3 பவுன்ல தாலிக்கடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஆமாமா, என் பிள்ளைக்கு எங்க வீட்டு சார்பா ஏதாவது போடணும்ல, அதனால நீங்களே சொல்லலைனாலும் நாங்க செஞ்சுப்போம். இருந்தாலும் எங்க சூழ்நிலை சரியில்லை, அதான் சம்பந்தியம்மா, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் சம்பந்தி. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோம். ச்சே, என்ன பேசினாலும் எல்லாத்துக்கும் சரிக்கு சரியா பதில் கொடுக்குறாளே. இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது போலயே. பாத்துக்கிறேன் என்ன இருக்குல்ல. சரி துளசி, அப்படி வந்து உட்காருமா, தாலி பேருக்க முடிச்சிருவோம். சரிங்கம்மா. சம்பந்தியம்மா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சம்பந்தியம்மா, எதுனாலும் தயங்காம சொல்லுங்க. இல்ல, நம்ம தாலி கட்டுறத பார்க்கல இல்லைங்களா, இப்ப எல்லாரும் இங்க இருக்கோம். நாமே இதை ஒரு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்தக்கூடாது. தாலியே பிரிச்சு கொடுத்தா என்ன, தாலி கட்டுற ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாரு, கிறுக்கி கணக்கா பேசாத லட்சுமி. தாலிங்கிறது ஒரு டைம் தான் கட்ட முடியும், சும்மா சும்மா கட்ட முடியாது. அம்மா, நீ உன் வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. சம்பந்தியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை நாங்களும் பார்க்கல இல்லைங்களா, எங்க கண் குளிர நாங்களும் பார்த்துக்குவோம். சரிங்க சம்பந்தியம்மா, மறுபடியும் ராசுக்கு துளசிக்கு கல்யாணம் ஆக போகுது. கூறுக்கட்ட சிரிக்கை கணக்கா பண்ணிட்டு இருக்கா. இவ சரியில்ல, சரியா இல்ல. சரி, ராசு துளசி வாங்க. சரிங்கக்கா. ஏமாடி அவந்திகா, அந்த தாலியை கொடுமா, மாப்பிள்ளை கட்டட்டும். தம்பி ஒரு நிமிஷம், நான் கொடுக்குற தாலியை துளசி கழுத்துல போடுங்க. சரிங்கக்கா, கொடுங்க. என்னங்க தம்பி? கெட்டி மேளம் மாப்பிள்ள தாலி கட்டுங்க. இது ஒரு கல்யாணம், இதுக்கு வேற இந்த அளப்பறை கூட்டுதுங்க. இங்க இருக்கிறதுக்கெல்லாம் சை, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எப்படியோ ராசி கல்யாணத்தை கண்குளிர பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ எங்களுக்கு எங்க பிள்ளை கல்யாணத்தை பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல, கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளையே தான். அவ்வளோ அழகா இருக்கீங்க 2 பேரும் பார்க்க. தேங்க்ஸ் அண்ணி. துளசிமா, ரொம்ப அழகா இருக்காடா. உன் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டே என்ன, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. ரொம்ப நிறைவா இருக்குடாம்மா. துளசி, உனக்கு சந்தோஷம் தானம்மா? இந்த ஏற்பாடு பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மண்டபத்துல கல்யாணம் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வீட்லயே வச்சு கல்யாணம் நடந்தது எங்களுக்காக தான் இருக்கும். இதுவும் வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. உண்மையிலுமே எங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்கு. துளசி சொல்றது கரெக்டு தான். எங்களுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. எப்படியா 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆமா, 2 பேரும் நல்லா இருங்க. தேங்க்ஸ் அண்ணி. அதெல்லாம் இருக்கட்டும் துளசிமா, அப்பாக்கு சீக்கிரமா பேரனையோ பெத்தியோ பெத்து கொடுக்கணும், சரியா? ஆமா துளசி, நான் சொல்லணும்னு இருந்தேன், நல்ல வேளை உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. சீக்கிரமா பார்த்து தாத்தா பட்டி ஆக்குற வழியை பாருங்க. ஆமாம்மா, எனக்கும் அதே ஆசை தான் இருக்கு. என்ன மற்ற மாமியார் மாதிரி இதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். உங்க அம்மா அப்பா சொல்லும் போது எனக்கு வாய் துடிக்குது. சீக்கிரமா ராசு மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நடக்கும், யாரும் கவலைப்படாதீங்க. அது எதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது எல்லாம் நடக்கும். சும்மா அவளை போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது இல்ல. ஆமாம்மா, அவந்திக்கா நீ சொல்றது சரிதாம்மா. என்னங்க, என்ன சொல்றீங்க? இப்பயே அந்த விஷயத்த சொல்லிடலாமா? வேண்டாம் துளசி, அவசரப்படாத. நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு சொல்லிடலாம். அவங்க இவ்வளோ ஆசையா இருக்காங்க, எதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், சரியா? ஆமா, நானே தானே சொன்னேன். இப்போ நானே அப்படி சொன்னா சரியா இருக்காது. சரிங்க, விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க சம்பந்தியம்மா, நீங்களே ரெடி பண்ணிட்டீங்களா வீட்டில்? இல்லை சம்பந்தியம்மா, ஹோட்டலில் தான் சொன்னேன். வந்தீங்கன்னா டிஃபன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்கம்மா, வாங்க, நானே எல்லாத்துக்கும் பரிமாறேன். வெளியே போட்டுக்கலாமா? கொஞ்சம் உள்ள இடம் பத்தாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாம் சரிதான் சம்பந்தி,
நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கீங்க? ம், வரவே மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா வரேன். வராம எங்க, எனக்கும் வேலை சரியா இருக்கு வீட்ல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அம்மா வேற வீட்டில் இருக்கா, விட்டுட்டு வர முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா அடுத்த வருஷம் ஒரு நாள் வரேன். ம் சரிங்கம்மா. சரி மாப்பிள்ள துளசி, எந்திரிங்க. சரி சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். இப்படி ஏமாந்துட்டானே. அதுவும் அந்த அக்காவோட புருஷனா இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பழகக்கூடாது, காதலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் சொன்ன வார்த்தையை நம்பி இப்படி ஏமாந்துட்டானே. எல்லாமே இந்த ஆளால் தான். என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் வயிற்றுலேயே ஒரு குழந்தைய கொடுத்துட்டான். ஆனால் அந்த அக்காவுக்கு குழந்தையே இல்லையா? பாவம் அந்த அக்கா. என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியல. ராசாத்தி, ராசாத்தி ஒண்ணுதான். சி நீயா? இன்னும் என்ன சொல்லி ஏமாத்த வந்திருக்கான்னு தெரியல. இந்த ஆள் முஞ்சிட முடிச்சா கூட பாவம் முடிச்சுக்கோ. ராசாத்தி, ஒரு நிமிஷம் திரும்புமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. என் கண்ணு முன்னாடி நிற்காத. உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பேசு ராசாத்தி. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. போயிரு, என் கண்ணு முன்னாடி நிற்காத. ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு. முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. வந்துட்டான் என்கிட்ட மன்னிப்பு கேட்க. கிளம்பு இங்கேருந்து. சரி ராசாத்தி, நான் போறேன். ராதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு. டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம். இப்படி பண்ணிட்டானே இந்த ஆளு. என்ன ஏமாத்திட்டானே. நான் இருக்கும் போதே இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெக்கிற நிலமையில வந்து நிற்கிறான். இனிமே ஒரு கறிகள்ல என்னை பார்த்தா கூட அசிங்கமாக தான் கேட்பாளுங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஆளு. இந்த ஆளு தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. என் வயிற்றுல கூட ஒரு புழு பூச்சி இல்லை. ஆனால் இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தியிருக்கான். இவனை இனி எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், இந்த ஊரில் இருக்க முடியும்? 4 பேர் முன்னாடி தலை காட்ட முடியாது பண்ணிட்டானே. கடவுளே. ராதா, எங்க வந்தாயா? ராதா, என்ன மன்னிச்சிரு ராதா. ஏதோ ஒரு ஆசையில தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராதா. சி, இப்படி கேட்க உனக்கு அசிங்கமா இல்ல? சொல்லியா, ஏன் இப்படி பண்ண? ஏன் எனக்கு துரோகம் பண்ண? ராதா, அது வந்து என்னையா? என்ன வந்து போய் என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. உன்னை போய் கல்யாணம் பண்ணல, எனக்கு இது தேவைதான். இனிமே எப்படி இந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியும்? நீயே சொல்லு. சொல்லியா? 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லையா? உன் புருஷன் 2 பொண்டாட்டிக்காரன் என் கண்ணு முன்னாடி பேசுவாங்க, பரவாயில்லையா? சொல்லு. சொல்லியா? ராதா, மன்னிச்சிரு ராதா. ஒரு சபல புத்தியில தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிரு. அவ தனியா இருந்தா, எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆசை வந்தது. அதனாலதான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். சி, போய மூடு. இப்படி ஏன்ட்டே சொல்ல உனக்கு அசிங்கமால? நீ பண்ண மாதிரி நானும் பண்ணட்டுமா? நான் ஒருத்தவங்களை போட்டுமா? சொல்லு. ராதா, என்ன ராதா இப்படி எல்லாம் பேசுற? அது எப்படி? நீ பண்ணா உனக்கு இனிக்குது, அதே நான் பண்ணா உனக்கு கசக்குது. அப்படித்தானே? இப்படித்தானே எனக்கு இருக்கும். எனக்கும் இப்படித்தானே யாருக்கும்? சொல்லு. உன்னை நம்பி விட்டதுக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? தெரியாம பண்ணிட்டேன். எப்பயுமே நமக்கு குழந்தை இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருந்துட்டே தான் இருந்தது. அதனாலதான் ஏதோ ஒரு இதுல இப்படி பண்ணிட்டேன். ஓ, என்னால முடியாததை நீ இன்னொரு ஜால பண்ணிக்கிட்ட, அப்படிதானே? ராதா, அப்படி இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ பண்ணி வச்ச காரியம் எல்லாத்து மனசுல இப்படிதான் போய் சேரும். அப்படிதான் நீ பண்ணியிருக்க. ராதா, யாரோ இப்படியோ பேசிட்டு போறாங்க, நீ என்ன நம்பு ராதா. இங்க பாரு, இதுக்கு மேலே இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போயிட்டே தான் இருக்க போறேன். நீ என்னமோ பண்ணு, நீயாச்சு இந்த ஊராச்சு, ஆனா ஒண்ணு, என்னை தேடி வந்துடாத. ராதா, என்ன ராதா இப்படி சொல்ற? பின்ன நீ பண்ணி வச்ச காரியம் இவங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுனால நம்மளா போயிடுறது நமக்கு நல்லது. ஆஹா, எனக்கு நல்லது. நீ வந்தா வா, வராட்டி போ. இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன். நான் தனியா என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன். வழிய விடு. ராதா, போகாத ராதா. வழிய விடுன்னு சொன்னேன். வழிய விட மாட்டேன். நீ போகாத ராதா, தயவு செஞ்சு போகாத. தள்ளியா? வந்துட்டான். சின்னவன் கூட இருந்து மரணா தயாரா இல்லை. அது மட்டும் இல்லை, உங்க அக்கா வந்தா நாளைக்கு கேள்வி நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்கும். நீ வேணா உட்காந்து அது எல்லாத்தையும் கேளு. என்னால முடியாது. நீ பண்ணி வச்சதுக்கு தண்டனை அனுபவிக்காம விட மாட்டேன். நகரே. போகாத ராதா. அடைச்சி தள்ளியா? கீழே உழுந்து செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை. ராதா, எங்க பவிய உள்ள காணோம்? தினேஷ், சொல்லு பவி. என்னடா வெளியே நின்றுக்க? கிளாஸ்க்குள்ள போக வேண்டியதானே? போகணும் பவி, இதோ போறேன். ஒரு நிமிஷம், போலியான்னு கேட்ட உடனே போறாங்கிற. ஏன் பேசக்கூட மாட்டீங்களோ சார்? அப்படி இல்லை பவி, உனக்கு தான் என்னை பார்த்தாலே என்கிட்ட பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது.
அப்புறம் எதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு பிடிக்காதவங்ககிட்ட போய் நம்ம வலியமா நிற்க முடியாது இல்லையா? ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. என்ன இப்படியெல்லாம் பேசுற? என்ன பவி, நானுமா நீ சொல்லாததை சொல்லி கட்டின மாதிரி கோவப்படுற? நீ சொன்னதை தான் உனக்கு நான் ஞாபகப்படுத்தினே தவிர வேற எதுவும் தப்பா சொல்லலையே. ஓ அப்படி சொல்ற. ம் ஆமாம், அவங்களுக்கு தான் என்னெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? லூஸ் மாதிரி பேசாத. என்னை பார்த்தா இப்போல்லாம் அவனுக்கு லூஸ் மாதிரி தான் இருக்கும். சரி பவி, நான் உள்ள போகிறேன். ஒரு நிமிஷம் நில்லு. ஆ, என்ன பவி? எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கேன்னு சொல்ற, எழுதவே மாட்டேங்கிற. என்னதான் பண்ணலான் இருக்க? அட்லீஸ்ட் இந்த செம்ம கிளியர் பண்ணவான்னு நினைக்கலாம்ல. இப்படி இருந்து நீ என்ன பண்ண போற? நீயே யோசிச்சு பாரு. பவி, நான் உன்னை சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன? நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன, பாஸ் ஆனா உனக்கு என்ன? நீ ஏன் பவி இதெல்லாம் கேட்குற? எனக்கு புரியல. ஏய், ஒரு ஃப்ரெண்டா கூட இதெல்லாம் கேட்க கூடாதா? ம். இந்த மாதிரி நீங்கள் கேட்குறதெல்லாம் என் இடத்துல இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தோணுது. ஆனால் இதை நான் புரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னேன்னா கடைசியில் அது தப்பும்பீங்க. எதுக்கு விடு, வளவலன்னு பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. தினேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் பவி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்கிறத கேட்குற நிலமையில நானும் இல்லை. நான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன், எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. தினேஷ் ச்சே, என்ன சொல்ல வரேங்க கூட கேட்காம போறானே. எந்த இப்படி இருக்கானோ. இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எப்படி போய் செல்வநாட்ட பேசுறது? விஜய் வேற பக்கத்துலேயே இருப்பாரு. ஐயோ, ஒரே யோசனையா இருக்கே. ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? இவன் என்ன இங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கா? இவளை ஒரு கண்ணு நம்ம வச்சுக்கணும் போலயே. இவ போகிற போக்கும் சரியில்லை. நமக்கு தெரியாமல் ஏதாவது வேலை பார்த்தாலும் பாப்பா. கண் கணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்மணி, ஐயோ, வந்துட்டாரா? ஆ சொல்லுங்க. இங்கே நின்றுட்டா, கிளாஸ்க்குள்ளே போ. ஏன்? நீங்க வருவீங்கன்னு தாங்க வெயிட் பண்ணிருந்தேன். வாங்க போலாம். சரி வா. ஓ ஷிட், டைம் ஆயிடுச்சு.